ஹாய், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈஸ்வரி பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கணும். மீஷோவில் தான் நான் 2-3 ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் நம்மளுக்கு வந்து வந்திருந்தது. என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கேன், எப்படி வந்து இது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து அம்மா வீட்டுக்கு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அம்மா வீட்டுக்கே நான் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருந்தேன். சரி, நம்ம டைரெக்டாக வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு தான் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன மாதிரி வாங்கியிருக்கேன்ட்டு. வந்து அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். என்ன ஸ்ப்ரேனா ஆயில் ஸ்ப்ரே வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். பிளாக்கில் தான் வாங்கினேன். ஒயிட் வந்து நான் வாங்கலை. ஒயிட் வந்து அழுக்கு படம், நம்ம கையில் மஞ்சள் கரை மிளகா கரை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் வந்து பிளாக்கில் எடுத்திருந்தேன். இதுதான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு தான். இது நான் வந்து வாங்கியிருந்தேன். ரிவ்யூ பார்த்த பிறகு தான் அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அது எப்படி இருக்கும் வரும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது இல்லைங்களா, அதனால தான் நான் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எண்ணெய் வந்து வாங்குகிறோம் இல்லைங்களா, யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு வாட்டிக்கு ஸ்ப்ரே அடிச்சிட்டோன்னா மறுவாட்டிக்கு வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டால் தான், பின் வச்சோ இல்லை டூபிக் வச்சோ நம்ம பின் கொடுத்தனா தான் அந்த ஆயில் வந்து வருது. இல்லைன்னா அது வந்து ஆயில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாலும் வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது அந்த ஆயில் வர மாட்டேங்குது. இது என்னோடய இதில் மட்டும்தானா இல்லை உங்களோட இதுலேயும் இருக்கான்ட்டு சொல்லுங்கள். இது நான் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுருக்கேன். இது தண்ணி ஊற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன். ஒரு சாம்பிளுக்கு நான் அடித்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி அடித்து காட்டுறேன். கிளாஸ் இங்கே கீழே கிளாஸ் தான் இருக்குது, உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இப்போ நான் கையில் அடித்து காட்டுறேன். வருது பாருங்கள். இப்போ தண்ணி வருது பாருங்கள், நல்லாவே இருக்குது, யூசேஜாகவும் இருக்குது. ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் தான் நான் போட்டிருந்தேன். ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ எண்ணெய் இல்லை 200 கிராம் எண்ணெய் வந்து பிடிக்கும். தாராளமாக வந்து 200 கிராம் பிடிக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு யூசேஜ் தான். இது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுவும் கிச்சன் ஐட்டமாக தான் வாங்கியிருந்தேன். அதை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இது தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு கிச்சன் ஐட்டம் தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வந்து தோசை எல்லாம் விடுவும் போது நம்ம துணியில் துடைப்போம் இல்லைங்களா, துணியில் துடைக்கிறது, ப்ரெஷ் மாதிரி துடைக்கிறது, கையில் துடைக்காமல் நம்ம கை படாமல் ஆயில் வந்து படாமல் இருக்கிறதுக்கோசம் நான் இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இது வந்து கிளாஸ் நினச்சே, கட்சியில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது வந்து உள்ளுக்கு வந்து வெளியே வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது, உள்ளே வந்து சிலிக்கான் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிலிக்கானில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ் வந்து சிலிக்கானில் இருக்குது. இங்கேயும் வந்து பிளாஸ்டிக் தான். ஆக்சுவலாக நான் இது கிளாஸ் நினச்சேன், கட்சியில் கிளாஸ் கிடையாது. இது வேணுமா என்னென்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் கூட நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் போட்டுக்கலாம். சரிங்களா. இது வேண்டான்னு பிளாஸ்டிக் வேண்டான்னு சொன்னாங்கன்னா கிளாஸ்லேயே ஆர்டர் பண்ணலாம். அப்படி ஓகேன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இதுவே கண்டினியூவாக பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து 2 காம்போ ஆஃபரில் வந்தது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா தாங்க. ரெண்டுமே வந்திருந்தது, காம்போவில் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக சிலிக்கானு, கொஞ்சம் ப்ரஷ் வந்து நல்லாவே இருக்குது. இது மூடி வந்து இந்த மாதிரி கழட்டிக்கலாம். நம்மளுக்கு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும் போது நம்ம இது மட்டுமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கழட்ட வேண்டியதில்லை. இந்த பிளாக் வந்து கழட்டணும்னு அவசியமே இல்லை. இப்போ கழட்டி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இல்லைன்னா 200 கிராம் பிடிக்கும். 200 கிராம் கண்டிப்பாக கட்டாயமாக இது பிடிக்குங்க. தாராளமான ப்ராடக்ட்டு தான். நம்மளுக்கு மெயினாக வந்து கிச்சனு நம்மளுக்கு நீட்டாக இருந்தாவே சமைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த அலுப்பு வராதுன்னு, அது வேலை டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு கையெல்லாம் ஆயில் பட்டால் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது. அதுதான் மெயினாக நான் பார்த்து வாங்கியிருந்தேன். ஏன்னா மெயினாக எனக்கு பிடிக்காது.
கையில் ஆயில் கரை இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அப்படியே கிளாஸ் பாட்டில் பிளாஸ்டிக் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டீல் ஓப்பன் பண்ணும்போது அந்த கரை வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. அந்த ஆயில் கரை வந்து பாத்திரத்துலலாம் படாது, பிடிக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்திருந்தேன். சரி, இது சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட நம்ம தூக்கி போட்டுட்டு கூட நம்ம வேறு மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கம்மி ப்ரைஸில் 2 மாதிரி காம்போ மாதிரி கிடச்சிது. யூசேஜ் தான். இப்போ நான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2மே அம்மாவுக்கு தேவைப்படலைன்னா ஒன்றே எனக்கு போதும்னு சொன்னால் நம்ம கூட யூஸ் பண்ணி பேமெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்ட்டு இதுவும் சொல்லுங்கள். இதோட ரேட் வந்து 151 ரூபா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேருக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயின்ற எது என்னென்னா கலரிங் வந்து ஹேருக்கு வந்து கலர் பண்ணுறது. அது வாங்கியிருந்தோம். சும்மா கலர் வந்து நம்ம அடிக்க முடியாது இல்லைங்களா. பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. கொரியனா சைனாவா தெரியல, அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாட் அடிக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஷுக்கின்னு பேர் போட்டிருக்கு. இது வந்து ஒரு சைனா ஐட்டம். இது என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணுன்றதுனால நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து கொரியன் கிடையாது, சைனான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சின்ன கிராம் தான் வந்து இருக்குது. ஒரு 4 கிராம் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இதுதான் ப்ராடக்ட்டு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக எதுக்கு நான் வாங்கியிருந்தேன்னா, இப்போ நம்மளுக்கு ஹேர் இல்லாத இடத்துல வந்து ஹேர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறதுக்கு தான் இது நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ப்ராடக்ட் இப்படி தான் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த முன்ன எடுக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடுறதுனால சொட்டையாக இருக்கும், இல்லை மற்றபடி முடி அந்த இடத்துல வளர்ந்துருக்காது. ஏதாவது தையல் போட்டிருந்தா கூட வளர்ந்துருக்காது, முடி வளராது. அதனால் சரி இதை வச்சு நம்ம டச்சப் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றனால இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கைட்டியிருக்கேன். இங்கே வந்து ஒரு பஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாஞ்ச் மாதிரி இருக்குது. இதை நம்ம வச்சு அடிக்கலாம் போல இருக்குது, தொட்டுக்கலாம். இதை வந்து எப்படின்னா ரிமோட் தூக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்ணாடி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் இப்படி தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே பிளாக்காக வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக இருக்குது பாருங்கள். நான் தொட்டிருக்கேன், உங்களுக்கு தொட்டு கூட கட்டுறது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஹேர் இல்லாத இடத்துல நம்ம அதாவது டச் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு ப்ராடக்ட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன். நான் அம்மாவுக்கு அடித்து காட்டுறேன். இது இப்போ வந்து நான் இது உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அடுத்தது நம்மளுக்கு ப்ராடக்ட்டு இந்த மாதிரி தொட்டால் இந்த மாதிரி வருது பாருங்கள். ஆனால் அந்த இடம் வந்து நம்மளுக்கு டச்சப் ஆகணும், அதுதான் அழகாகவே இருக்கும். அப்போ தான் ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஹேர் இல்லாத மாதிரி இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 203 ரூபா. அதுக்கு வந்து பேமெண்ட்டுக்கு ஏற்ற ரேட்டாக இருந்தால், குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டாக இருந்தால் பெட்ரு தான். இப்போ அம்மாவுக்கு நான் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அம்மாவுக்கு வந்து இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவும் இருக்கும். இந்த சைடில் வந்து முடி இல்லை, அப்படியே அவங்களுக்கு முடி இல்லாத மாதிரியே இருக்கும். இப்போ அந்த இடத்த வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன், பார்ப்போம். இப்போ பாருங்கள், அம்மாவுக்கு இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியே இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இதை பிடிச்சிக்கமா.
ஓப்பன் பண்ணேன் நீ மாத்திரம். இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை டக் பண்ணியிருக்கோம். பியூட்டி பார்லர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. முடி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ப்ரே மாதிரி வாங்கல, பவுடர் மாதிரி வாங்கியிருக்கோம். அதை வந்து நம்ம தொட்ட உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் ஆகும். ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்தேன், ஏன்னா நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டக் பண்ண அந்த முடி வந்து க்ளோஸ் ஆகுது பாருங்கள். இந்த வடு முன்னத்துக்கும் இப்போத்திக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. இங்கேயா இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்ட்டு முன்னோட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அடிக்கடிக்க நம்மளுக்கு இதுவாகும்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் கொஞ்சம் டக் பண்ணி விடலாம். இந்த இடமும் கொஞ்சம் வடிவெடுத்து நம்ம அடித்து விட்டோன்னா அந்த இடத்தும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அதுவும் காட்டுறேன், என்னென்னு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த லைன் நம்ம போட்டோம் இல்லைங்களா, க்ளோஸ் ஆகிருச்சு. கேமராவோட அதில் வந்து அதை கேமரா இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல முடி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த சைடை நான் ஓப்பன் பண்ணி அடித்து காட்டுறேன். கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டிங்கன்னா அந்த பவுட்ரு வந்து இதில் கொட்டுது. இதுவும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன், பார்க்கலாம். ஏன்னா வாட்டம் வரல, கையில் வச்சுட்டு செல்லில் வச்சுட்டு பண்ணுறது. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து இதில் வந்து கேமராவில் வந்து சொன்ன மாதிரி இதுவாக தான் தெரியுது. கிளாடில் வந்து ஏன்னா நம்ம ஒவ்வொரு கோடும் எடுத்து நம்ம பண்ணுறதுனால ஃபுல்லாக அது வந்து க்ளோஸ் ஆகுது. உன்னோட இப்போ பெட்டராகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம அடிக்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல. நேரடியாக வந்து பார்க்குறச்ச நல்லா க்ளோஸ், அந்த சொட்டை வந்து நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கேமராவில் இந்த கிளாடில் வந்து நான் உங்களுக்கு இதை லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், லைட்டை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பெட்டராக இருக்குது இல்லையா. முன்னே இவ்வளோ பெருசாக இருந்தது, சொட்டை வந்து நல்லா பெருசாகவே தெரிஞ்சுது. நல்லா இப்போ அவ்வளோவோ தெரியல, நல்லா கிளியராகவே இருக்குது இல்லை மம்மி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இது தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட் கவர் தான் நான் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்கு, மாடல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கலர்ஸ் வந்திருக்கு, சைஸ் வந்து பெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கா, எத்தனை பில்லோ கவர் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதாங்க வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இது ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு கிரே கலர், நல்ல ஒரு சாம்பல் கலரில் வந்து வாங்கியிருந்தேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட் கவர் வந்து பில்லோ 2 கவர் மாதிரி வர மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு தலைகாணி கவர் வந்திருக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராகவே இருக்குது இல்லைங்க. டிசைனும் கலரும் நல்லாவே இருக்குது. பாருங்கள், இப்போ இதுதான் தலைக்காணி வந்து தலைக்காணி உரம் ஒன்று தான் இருக்குது. கவர் வந்து தலைக்காணி கவர் ஒன்று தான் இருக்குது. 2 போட்டிருந்தேன், இது என்னென்னா 1 தான் வந்திருக்கு. சரி, இதுவும் வந்து பேக் சைடு இப்படி தான் வந்திருக்கு. பேக் சைடு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நல்ல ஒரு எலாஸ்டிக் உள்ளது தான் நான் வாங்கியிருக்கேன். இது எலாஸ்டிக் தன்மை, ஏன்னா பெட் கவரெல்லாம் போட்டிங்கன்னா பெட்டு கவரெல்லாம் பிரிஞ்சிக்கிறது இல்லைங்களா படுக்கிறச்ச. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் நல்ல திக்காகவும் இருக்கும், நம்மளுக்கு கலையும் கலையாது. அதனால் நம்ம வாங்கியிருக்கோம். இது பின் பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இதோட ஃபுல் போர்ஷன். இப்போ பாருங்கள், இது வந்து டிசைன் இப்படி தான் இருக்குது. டிசைனெல்லாம் ஓகே, கலரெல்லாம் ஓகே. பில்லோ கவர் மட்டும் ஒன்று மிஸ்ஸிங் ஆகுது. இதை வந்து நான் திரும்ப ரிட்டன் போட்டுறேன். போட்டுட்டு நம்ம திரும்ப 2 தலைக்காணி வர மாதிரி நம்ம எடுக்கலாம். சேம் டிசைனில் ஐடியாவில் இருக்கேன். இது வந்து நம்மளோட இது வந்து இப்படி தான் வந்திருக்கு. இந்த தலைக்காணி உரம் மிஸ் ஆனதுனால நம்ம வந்து ரிட்டன் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். சரி, இதை மடித்து வச்சுட்டு ரிட்டர்ன் போட்டுடலாம்.
இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் வாங்கின சின்ன சின்ன ரேட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் எப்படி இருக்குது, மாடல் எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது, ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு யூசேஜ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார் கவர் தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு நம்மளோட புது வண்டிக்கு வந்து கார் கவர் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இது ரிவ்யூல் பார்க்கும்போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, நம்ம யூஸ் பண்ணி காருக்கு போட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நம்ம போட்ட நினச்ச கலரு சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இது